அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். வாழ்விலே நம்மின் வேலைகளில் சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், என்ன ஓத வேண்டும், எந்த வசனங்களை, எந்த துஆக்களை எப்படி ஓத வேண்டும் என்றெல்லாம் இந்த பதிவிலே காண்போம். அல்லாஹ் சம்பள உயர்வை நிரப்பமாக தந்து, பதவி உயர்வுகளையும் தந்து அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியாளர்களாக வாழச் செய்வானாக. ஆமீன். பொதுவாகவே வாழ்விலே நாம் செய்யக்கூடிய வேளையிலே, நாம் வகிக்கக்கூடிய பதவியிலே அடுத்த கட்டத்தை நோக்கி நாம் நகர வேண்டும் என்ற ஆசை நமக்கு இருக்கும். குறிப்பாக தொழில்களிலும் முன்னேற்றம் வர வேண்டும் என்ற ஆசை இருக்கும். அப்படி ஆசைப்படக்கூடிய நாம் அதற்கான முயற்சியை செய்வதுடனே சில துஆக்களையும் சில குர்ஆன் வசனங்களையும் ஓதும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ் முன்னேற்றத்தை தருவான் என்பதில் சந்தேகமில்லை. ஒருவர் தன்னுடைய வாழ்விலே தன்னுடைய சம்பளம் உயர வேண்டும் என்று இருந்தால் ஹலாலான முறையில் நல்ல விதத்திலே உழைத்து விட்டு நிச்சயமாக அதற்கான முயற்சிகளை நாம் செய்தால் அல்லாஹ் உயர்த்தி தருவான். அப்படி நம்முடைய சம்பளங்கள் உயர்வதற்கு மார்க்க மேதைகள் தெளிவாகவே சொல்லி காட்டுகிறார்கள். சூரத்து தௌபாவிலே வரக்கூடிய 129வது வசனம், فَيَتَوَلَّوْا فَقُلْ حَسْبِيَ اللَّهُ لَا إِلَهَ إِلَّا هُوَ عَلَيْهِ تَوَكَّلْتُ وَهُوَ رَبُّ الْعَرْشِ الْعَظِيمِ என்ற இந்த வசனத்தை 41 முறை தினசரி தொடர்ந்து ஓதி வர வேண்டும். அதே நேரத்திலே யா லத்தீஃப் யா அல்லாஹ் என்ற திக்ரை 129 முறை தினசரி ஓதி வந்தால் நிச்சயமாக நம்மின் சம்பளங்கள் நம்மின் வேலைகளில் உயரும் என்று அனுபவ ரீதியாக நிறைய மகான்மார்கள், இமாம்கள் சொல்லி காட்டுவதை தெளிவாகவே நாம் பார்க்க முடிகிறது. பொதுவாகவே குர்ஆன் வசனங்கள் என்பது நம்மின் வாழ்விலே நமக்கான பெரிய நிவாரணை என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறி காட்டுவான். அந்த குர்ஆனை வைத்து, அல்லாஹ்வின் பெயரை வைத்து நாம் கேட்கும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ் வாழ்வில் முன்னேற்றத்தை தருவான். அடுத்ததாக நாம் வகிக்கக்கூடிய பதவி, பொறுப்பிலே அல்லாஹ் உயர்வை தர வேண்டுமென்றால், ஒரு முன்னேற்றம் வர வேண்டும் என்று சொன்னால் இப்பொழுது சொல்லப்படக்கூடிய இந்த திக்ரை நம்மின் வாழ்விலே நாம் ஓத வேண்டும். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அதூபு இலைஹ் என்ற இந்த திக்ரை நம்மின் வாழ்விலே சுபுஹ் தொழுகைக்கு பிறகு, குறிப்பாக முடிந்தால் சுபுஹ் தொழுகையின் சுன்னத்திற்கும் சுபுஹ் தொழுகையின் ஃபர்து தொழுகைக்கும் இடைப்பட்ட நேரத்தில் ஓதினால் ஆக சிறந்தது. இல்லை என்றால் சுபுஹ் தொழுகை, அதாவது ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு 100 முறை 7 நாட்கள் தொடர்ந்து ஓதினால் நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் நாம் வகிக்கக்கூடிய பதவியில் நிச்சயமாக அல்லாஹ் உயர்வை தருவான். பதவி உயர்வு நிச்சயமாக கிடைக்கும். அதே நேரத்தில் யா ரஹீமு யா அல்லாஹ் என்ற அல்லாஹுவின் பெயரை 500 முறை, மொத்தமாக 7 நாட்களில் 500 முறை ஓத வேண்டும் என்பதாகவும் இமாம்கள் சொல்லி காட்டுகிறார்கள். பொதுவாகவே இந்த திக்ர், இந்த வார்த்தைகள் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபாரை நமக்கு கற்றுத்தருகிறது. இவற்றில் இஸ்திக்ஃபார்கள் இருக்கிறது. அல்லாஹ் பொதுவாகவே இஸ்திக்ஃபாரை பற்றி குர்ஆனிலே பேசும் பொழுது இஸ்திக்ஃபார் என்ன செய்யும் என்று பார்க்கும் பொழுது, அல்லாஹ் இஸ்திக்ஃபாரை நாம் செய்யும் பொழுது மழை இல்லாத சூழலில் மழையை தருகிறான். அல்லாஹ் செல்வங்களில் பரக்கத்தை செய்கிறான். பிள்ளை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு பிள்ளைகளை கொடுக்கிறான். அல்லாஹ் தோட்டங்களை கொடுக்கிறான், சுவனத்தை கொடுக்கிறான் என்றெல்லாம் குர்ஆனிலே அல்லாஹு தாலா சூரத்து நூஹிலே தெளிவாகவே சொல்லி காட்டுவான். ஆக அப்படிப்பட்ட பல பாக்கியங்களை பெற்றுத்தரக்கூடிய இஸ்திக்ஃபாரை ஒன்று சேர்த்தது தான் நாம் சொல்லித்தந்த இப்பொழுது ஓதி காட்டியவைகள். அல்லாஹ் நாம் ஓதியதின் அடிப்படையில் நமக்கு நிச்சயமாக எல்லா சூழல்களிலும் வெற்றியை தருவான். அல்லாஹ் நம்மின் பதவிகளை உயர்த்துவானாக, இமையிலும் மறுமையிலும் சிறந்தவர்களாக ஆக்குவானாக, சம்பளங்களில் பரக்கத்தை செய்வானாக, சம்பள உயர்வை அல்லாஹ் நிரப்பமாக தந்து பிறர்களுக்கு உதவி வாழக்கூடிய நல்ல நசீபுள்ளவர்களாக வல்ல ரஹ்மான் அத்துணை நபர்களையும் ஆக்கியருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.